கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய சத்தம் கேட்க வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த மாதத்தின் முதல் செய்தியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்த தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 14வது வார்த்தை, ராஜாக்கள் புஸ்தகம் தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம இந்த காலை வேளையில் தியானிக்க போகிறோம். தேவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை செய்வார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்க நம்பர் 453வது பக்கம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகாப் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ராஜா தேசத்தை விக்கிரகத்தால் நிரப்பி தேசத்தை பாவத்துக்கு உட்படுத்தி ஜனங்களை பாதாளத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே எலியா என்கிற ஒரு தீர்க்கன் மூலியமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நிறைவேற்றின வார்த்தை, மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை தான் இந்த நாளிலே நம்ம இந்த மாசத்துக்குரிய தீர்க்கமான வார்த்தையாய் தியானிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆகாப் ஒரு முழு தேசத்தையும் பாவத்துக்கு உட்படுத்தி விட்டார். வேதம் சொல்லுது, துன்மார்க்கர்கள் ஆண்டார், சண்டாளர்கள் சுற்றி திரிவார்கள். அப்ப தேசத்தின் தலைவர்கள் நல்லவர்களாக இருந்தால் குடிமக்களும் நல்லவர்களாக மாற்றப்படுவார்கள். ஒரு தேசத்தினுடைய பிரபு துஷ்டனும் துன்மார்க்கனும் சங்காரக்காரனும் அசுத்தனுமாய் இருந்தால் அவனுடைய கீழே இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களாய் மாற்றப்பட்டு விடுவார்கள். அந்த ஆகாப்புனுடைய காரியமும் ஏசபேலுடைய காரியமும் இஸ்ரவேலை, முழு இஸ்ரவேலையும் பாவத்துக்கு உட்படுத்தி விட்டது. எங்கு பார்த்தாலும் விக்கிரக தோப்புகள், எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்கள், எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் கர்த்தருக்கு விரோதமான துணிகரமான பாவங்கள். அந்த காலகட்டத்தில் தான் எலியா என்கிற ஒரு தீர்க்கனை கர்த்தர் அனுப்பினார். அந்த எலியா ஆகாப்பு கிட்ட நின்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் முதல் வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் கடந்து போனான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, தேவனுக்கு முன் இருக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியில் தேவனுடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நீ தேவனுக்கு முன்னாடி நின்றால் உன்னுடைய வார்த்தையிலே வல்லமை வெளிப்படும், உன்னுடைய வார்த்தையில அதிகாரம் வெளிப்படும், உன்னுடைய வார்த்தையிலே மகிமை வெளிப்படும், உன்னுடைய வார்த்தை ஜனங்களை ஊன்ற கட்டும். அந்த எலியா சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. 1வது வசனத்தை பாருங்க. கீலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்ப இந்த இடத்துல எலியாவுடைய அத்தாரிட்டி, பவர் நம்ம பார்க்கிறோம். தனி மனிதனாய் இருந்தாலும் அவன் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒரு மனிதன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன், நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அதனால்தான் ஒரு ராஜாவுக்கு முன்பாக, ஒரு சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லுகிறேன். நான் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவன், தேவனுடைய விருப்பத்தை அறிந்தவன், தேவனுடைய மனதை புரிந்தவன், தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டவன், தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய வழியிலே நடக்கிறவன். நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டுல பூமியில வருகிற நாட்களில வருஷங்களில மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி கடந்து போனான். அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார், அந்த வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அந்த வார்த்தைக்கு கர்த்தர் மதிப்பு கொடுத்தார். பாருங்களே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது கேரித் ஆற்றங்கரையில் இருக்க சொன்னார். அந்த கேரித் ஆற்றங்கரையில் அவன் வாழ்ந்தான்.
குறிப்பிட்ட காலத்துல கேரித் ஆற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போனது. மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் என்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்க நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு எலியா கீழ்ப்படிந்து அந்த விதவை வீட்டிற்கு போகும் பொழுது அங்க உள்ள ஒரு சூழ்நிலை வேதம் சொல்கிறது பாருங்கள். அவள் எப்படி இருந்தாள் என்று 12ஆம் வசனம் சொல்கிறது. அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொன்ன வார்த்தை, அவள் உன்னை பராமரிப்பாள், அவளை போஷிக்கும்படி நான் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன், அந்த இடத்துல நீ போய் தங்கிரு என்று கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? குறைவுள்ள ஒரு இடமா இருக்கிறது, நிறைவற்ற ஒரு இடமா இருக்கிறது, பற்றாக்குறையுள்ள ஒரு இடமா இருக்கிறது. அந்த குடும்பமே மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அங்கு இருக்கிற நிலை கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் அங்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ போ, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன். அப்ப தேவன் அவளைத்தான் இவனுக்கு பராமரிக்கக்கூடிய நபராய் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அவளும் அவளுடைய குடும்பமும் இப்பொழுது வறுமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய வார்த்தை என்பது அது மகிமையான, மேன்மையான, மகத்துவமான, வல்லமை பொருந்தின வார்த்தை. கர்த்தர் ஒரு முறை சொன்னார்னா அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ எலியா கிட்ட சொல்லிட்டாரு, உன்னை அவள் பராமரிப்பாள் என்று. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவளுடைய நிலை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அந்த குடும்பம் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு, உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பனா ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் சொல்லி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் வேதம் சொல்லுது, காலம் தாமதித்தாலும் காத்திரு, பொறுத்திரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தேவன் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை மாற்றிக்கொள்ள அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நிச்சயமாய் அவருடைய வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப எலியா கிட்ட என்ன சொன்னாரு? உன்னை அவள் பராமரிப்பாள் என்று சொன்னாரு. ஆனா அங்க போய் பார்த்தா பராமரிக்கிற சூழ்நிலை கிடையாது. அவளோ மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில் அவள் வாழ்ந்து கொண்டு இருந்தாள். அப்ப எலியா சொல்லுகிற வார்த்தையை நீங்க கூர்ந்து பார்க்கலாம். 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இன்னைக்கு இந்த 7வது மாசம் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? திகிலோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தடுமாற்றத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வேலையும் இல்லை, குடும்பத்தில் வருமானமும் இல்லை, சரீரத்தில் சுகமும் இல்லை, எப்பக்கத்தில் சூழ் பார்த்தாலும் நமக்கு ஒரு அபியாசமும் இல்லை. இந்த மாதத்தை எப்படி கடந்து போக போகிறோம் என்கிற ஒரு பயம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள எங்காவது ஒரு மூல முடக்கில் மறைந்திருந்தால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை, எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த வேதத்தில் 365 தடவைக்கு மேலே எழுதியிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, 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 பயப்படாதே. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் இயேசு வரும் பொழுதெல்லாம் சொல்கிறாரு, பயப்படாதே. வியாதியை பார்த்து பயப்படாதே, வறுமையை பார்த்து பயப்படாதே, தரித்திரத்தை பார்த்து பயப்படாதே, பிசாசனுடைய கிரியைகளை பார்த்து பயப்படாதே, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது என்று பயப்படாதே. எலியா அவளை பார்த்து சொல்றாரு, அவளோ 2 விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அவளோ கடைசி அப்பத்தையும் எண்ணெயும் இதோ அடையாய் செய்து சாப்பிட்டு விட்டு மரிப்பதற்காக விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளை பார்த்து எலியா என்கிற தீர்க்கன் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ போய் உன் வார்த்தையின்படியே அடைய ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய்
எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த அநேக நாளாய் சாப்பிட்டார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவர். வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44 அதிகாரம் 26 வசனத்தை எனக்காக நீங்கள் எடுத்து பார்க்கும்படி உங்களை பச்சமா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 851 பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44 அதிகாரம் 26 வார்த்தை. நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இங்கு ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு கிருபையை நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரர்களுடைய வாயில வேதத்தை வசனத்தை ஜனங்கள் தேடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கு ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வாரா? நிலைப்படுத்துவார். அப்ப நம்ம கவனிக்கணும், உங்களுக்கு வார்த்தை கொண்டு வரும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். நீங்க அதை நம்பும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத நதிகளாய் புரண்டு ஓடும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்ம பேசுகிறத கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அவைகளை கவனித்து கேட்பார். பார்த்தீங்களா, நீங்க பேசுறத கூட கவனிப்பார்னா நீங்க சொல்ற வார்த்தைகளை எப்படி கவனிப்பார்? அப்ப அருமையானவர்களே, இன்னும் வேதத்துல பாருங்களே, ரோமர் புஸ்தகம் 4 அதிகாரம் 17 வார்த்தை, 211 பக்கம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 211 பக்கத்துல பரிசுத்த பவுலடிகள் ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதின தேவனுடைய வார்த்தை 4 அதிகாரத்துல 17 வசனம், அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று பவுலடிகள் ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதுகிறாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இந்த 6 மாசம் உன் வாழ்க்கையில எது எது இல்லையோ அதை இந்த 7வது மாசம் இருக்கிறதை போல கர்த்தரை அழைக்கிற தேவன். அவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. பாருங்களேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13 அதிகாரம் 10 வசனம், 239 பக்கம், பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒரு ஆழமான காரியத்தை அவர் எழுதுகிறார். அதில் அன்பை குறித்து எழுதிட்டு வர்றாரு. 10 வசனத்தை பாருங்க. நிறைவானது வரும் பொழுது, கர்த்தருடைய நிறைவான அந்த மகிமை இறங்கும் பொழுது, வார்த்தை இறங்கும் பொழுது, அன்பு இறங்கும் பொழுது, அபிஷேகம் இறங்கும் பொழுது, நிறைவான கர்த்தர் ஒரு இடத்துல இறங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளும் நிறைவாகி போய்விடும். அப்ப முதல்ல எங்க கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ, எங்க கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறதோ, எங்க கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறதோ, எங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறதோ, அந்த இடத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி விடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2 அதிகாரம் 17 வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 303 பக்கம், பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாக்களுக்கு அடுத்து முதலாவது நியாயாதிபதிகள் வர்றாங்க, அரசால வருகிறார்கள். முதல்ல மோசே இருந்தாரு, அப்புறம் யோசுவா இருந்தாரு, அதற்கடுத்து நியாயாதிபதிகள் வருகிறார்கள். அவர்கள் தலைமைத்துவம் தாங்கி இந்த இஸ்ரவேல் படையை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார்கள். நியாயாதிபதிகள் காலம். அந்த காலத்தில் 2 அதிகாரம் 17 வசனத்துல கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கிறார்னு வேதம் சொல்கிறது. பாருங்களே, அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல் கேளாமல், தங்களுக்கு முன் நிற்கக்கூடிய நடத்தக்கூடிய நடத்துனர்களுடைய வார்த்தைகளை கேளாமல், ஆலோசனைக்காரர்களுடைய வார்த்தைகளை கேளாமல், ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேளாமல், தேவனுடைய பிரதிநிதிகளினுடைய வார்த்தைகளை கேளாமல், தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபகர்களுடைய வார்த்தைகளை கேளாமல், அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி
அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். அந்த நியாயாதிபதிகள் காண்பித்த வழியிலே இவர்கள் நடக்காதபடி, அவர்கள் சொன்னதை செய்யாமல் இவர்கள் போனார்களாம். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வாழ்க்கை மகிமைப்படணும், உங்க வாழ்க்கையில மேன்மை வரணும்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு காண்பித்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளணும். வார்த்தையில தாங்க வல்லமை இருக்கு, வார்த்தையில தாங்க வெளிப்பாடு இருக்கு, வார்த்தையில தாங்க அபிஷேகம் இருக்கு, வார்த்தையில தாங்க நியாய தீர்ப்பு இருக்கு, வார்த்தையில தாங்க பரலோகம் இருக்கு, வார்த்தையில தாங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சாம்? தேவனாய் இருந்துச்சாம். அப்ப இயேசுதான் அந்த வார்த்தை. அந்த யோவான் 1:1 யோவான் 1:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வார்த்தை தான் இயேசு என்பதை இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் திருஷ்டாந்தரப்படுத்த விரும்புகிறேன். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவை காண்பிக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பரலோகத்தை காண்பிக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அதனால தான் வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்கள் இதை அந்நிய காரியமாய் நினைப்பான் ஏன்? இந்த வேதத்தை மறந்தீங்கன்னா நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, இந்த வேதத்தை மறக்கிறதுனால தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது பாருங்க. மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? எழுதி கொடுத்தாராம். கற்பனைகளை அவரே சொந்த கையால எழுதி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருந்தா இந்த பூமியிலே நீ புத்திமானாய் விளங்குவாய். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில முதல் செய்தியாக இந்த மாதத்துக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தையை நீ பிடித்துக்க. பாருங்க, எலியா போய் சொல்றாரு, முதல்ல என் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, பஞ்சகாலம் தீர்ற வரையும் உன் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவே குறையாது. அந்த வார்த்தையை அவள் நம்பினாள், அந்த வார்த்தைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். ஊழியக்காரனுடைய வாயில கர்த்தர் பேசுகிறார் என்பதற்காக தான் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும், தன் சூழ்நிலைகள் மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதா இருந்தாலும், அந்த கொஞ்சம் மாவுல கொஞ்சம் எண்ணெயில அவள் கர்த்தருக்கென்று ஒரு அடையை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த வார்த்தையை கர்த்தர் பார்த்து, அந்த கிரியைகளை கர்த்தர் பார்த்து அவளை பஞ்ச காலம் தீர் மட்டும் அவளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை இந்த காலை வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள உங்க மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக. பாருங்க, லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கருத்தாய் வாசித்து பார்த்தா, அங்க பேதுரு என்கிற தேவனுடைய மனுஷன் இயேசுவை அறிவதற்கு முன்பு, தெரிந்து கொள்வதற்கு முன்பு, அவருடைய வல்லமை அறிந்து கொள்வதற்கு முன்பு அவன் இரவெல்லாம் மீன் பிடிக்கிறான். அந்த இரவெல்லாம் மீன் பிடித்தும் அவனுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கால வேளையில வெறுமையான படகோடு கூட வந்து வலைகளை அலசி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, சீமோனே ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அப்ப இந்த பேதுருவுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, நம்ம படகுல உட்கார்ந்து இயேசு பிரசங்கித்தாரே, அந்த பிரசங்கித்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம வலையை போடலான்னு சொல்லி அவன் வலையை போட்டான். எங்க கொண்டு போட்டான் தெரியுமா? ஆழத்துக்குள்ள போடு என்று கர்த்தர் சொன்னார். இந்த மாசமும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டுட்டு போங்க. உங்க வேத வாசிப்பு வாழ்க்கையை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. உங்க நற்கிரியைகளை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தரை தேடக்கூடிய அந்த அனுபவம் ஆழத்துக்குள்ள கடந்து போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படியே மேலோட்டமாய் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது, சந்திக்க முடியாது, எழுப்புதலை பார்க்க முடியாது. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் மாறினா தான் நீ எழுப்புதலை பார்க்க முடியும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஆழத்துக்குள்ள கொண்டு போ. அவன் சொல்றேன், நான் விரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், நான் இந்த தொழில் தான் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் பிறந்த நாள் முதல் மீன் பிடிக்கிறவன் தான், எனக்கு மீன் எப்ப அகப்படும் என்பது எனக்கு தெரியும், எப்படி வலை போட்டால் மீன் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, 6 மாசம் உங்களுடைய வாழ்க்கையில படகு குறைவா இருந்திருக்கலாம், உங்கள் வலைகளில்
மீன்கள் அகப்படாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனா அந்த 7வது மாசம் உங்களுக்கு ஒரு தீர்க்கனாய் நான் ப்ராபர்சி சொல்றேன், ஆழத்துக்குள்ள போய் நீங்க வலையை போடுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பி நீங்க வலையை போடுங்க. இந்த 6வது மாதம் 7வது மாதம் உங்களுடைய படகுகள் நிரம்புவதை நீங்க பார்க்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நிலைச்சு நிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் நீங்க விலகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவாரு. அப்ப ராத்திரியெல்லாம் அந்த படகு வெறும் படகு, அவன் காலை வேளையிலும் அந்த படகு வெறும் படகு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் எப்ப நம்பி வலையை போட்டானோ அப்பொழுது அவனுடைய படகுல 2 படகுகள் நிரம்பும்படியாக கர்த்தர் அந்த படகை நிரப்பினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 7வது மாதம் வார்த்தையை நம்பி வலையை போடுங்க, வார்த்தையை நம்பி கிரியை செய்யுங்க, வார்த்தையை நம்பி ஓட்டத்தை ஓடுங்க, வார்த்தையை நம்பி உங்க தொழிலை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல ஏறி நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நீங்க நிலைத்திருங்க. வேதம் சொல்லுது, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவனை ஒப்பிடுவேன். பெருமலை வந்து காற்று அடித்து மோதினாலும் அந்த வீடு விழுகாது, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற வீடு. அப்ப நீங்க எதன் மேல நிலைச்சு நிக்கணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மேல ஏறி நிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆனாலும் அதில் பட்டை தீட்டி உங்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறை கிட்ட வந்து நிற்கிறாரு. லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறாரு. அப்ப மார்த்தாள் சொல்றா, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று, 4 நாளைக்கு முன்னாடி நீ வந்திருந்தனால் அவனை பிழைத்திருக்க பண்ணி இருக்கலாமே, நாங்கள் தான் உமக்கு தகவல் சொல்லி அனுப்பினோமே, நீர் தாமதித்து விட்டீரே, இப்பொழுது அவனை வைத்து 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன பொழுது அவள் அந்த வார்த்தையை அவளால் அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவள் சொல்றா, இப்பொழுது நாருமே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்களும் நானும் மகிமையை பார்க்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, அற்புதம் நடப்பதற்கு கல்லை முதல்ல எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்பியாச்சு, இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதற்குள்ள இவர்கள் அவனை அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லை எடுத்து வைத்துட்டாங்க. அப்ப முடிவு கட்டிட்டாங்க, இனி அவ்வளவுதான், இவனுடைய வாழ்க்கையில இனி ஒரு அற்புதமும் நடைபெறாது என்று சொல்லி நம்பிக்கையோடு கல்லை வைத்துட்டாங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், அநேக காரியத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இனி நடக்காது, இனி கிடைக்காது, இனி அற்புதம் நடக்காது, இனி என் பிள்ளை படிக்காது, இனி என் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது, இனி குழந்தை பாக்கியம் கிடைக்காது, இனி மாரம்பாடியில் சுற்று பக்கத்தில் எழுப்புதலை நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோதான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு பேசாமல் இருக்கிறீங்க. கர்த்தர் வந்து முதல்ல சொன்ன காரியம், நீங்க வச்ச கல்லை நீங்க முதல்ல வெளியே எடுக்கணும். நீங்க தான் கல்லை வச்சீங்க, நான் கல்லை வைக்க சொல்லல, நீங்க தான் முடிவு கட்டிட்டீங்க. கல்லறையை வச்சு கல்லறையில கல்லையும் வச்சுட்டாங்க. ஏசப்பா சொல்றார், முதல்ல நீங்க கல்லை எடுங்க, உங்களுடைய வேலை கல்லை எடுங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு எந்தோ ஒரு காரியத்துல நீங்க முடிவு கட்டி அதுக்கு ஒரு முடிவை நீங்களே எழுதிட்டீங்க. இனி அவ்வளவுதான், இவ்வளவுதான் என்னால் முடியும், இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், இவ்வளவுதான் என்னால் உழைக்க முடியும், இவ்வளவுதான் என்னால் பிரயாசப்பட முடியும், இனி என்னால் முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தான் இந்த கால வேளையில தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் அற்புதம் நடக்கும். பாருங்க, 75 வயசுல கர்த்தர் குழந்தையை தருவேன்னு சொன்னார். ஆனா 100வது வயதில் அவர் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்தார். 100 வயது அவனுக்கு நடக்கும் பொழுது உற்பவ காலகட்டம் நிறைவேறும்படி கர்த்தர் கடந்து வந்து மம்ரேயின் சமபூமியில் அவனிடத்துல சொல்றாரு, உற்பவ காலகட்டத்தில் வருவேன், நிச்சயமாய் குமாரனை அவள் அணைத்து கொண்டு இருப்பாள் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையிலையும் கல் வைக்கப்பட்டுச்சா? முடிவு கட்டிட்டீங்களா? இனி நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் அந்த பிரச்சனையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நீங்க கல்லை மட்டும் எடுத்துருங்க, நம்பிக்கையை எடுங்க, நம்பிக்கையை கையில பிடிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மைகளை எடுத்துருங்க.
பாருங்க, கல்லை எடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து உள்ள இருக்கிறவனை கூப்பிடுறாரு, வெளியே வான்னு சொன்ன உடனே கட்டப்பட்ட நிலையோடு அவனுக்கு வெளியே வந்தானா. இந்த மாசமும் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை கருத்தை தொடங்குவார். அநேக அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில வெளியே வரும். முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. மூணாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள், வேதம் சொல்லுது, புருஷர்கள் 5000 பேர், அதுபோக ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அதுபோல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஜனங்கள் கேட்குறாங்க, சீசர்கள் கேட்குறாங்க, இவ்வளவு பேர்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? இவ்வளவு பேர்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? இவ்வளவு பேர்களுக்கு எப்படி இந்த வனாந்தரத்தில் நம்ம உணவு கொடுக்க முடியும்? அதனால பட்டணத்துக்குள்ளே அனுப்பி விடலாம், அவர்கள் போய் தங்களுடைய தேவைகளை சந்தித்து கொள்ளட்டும். கர்த்தர் சொல்றார், அவர்கள் போக வேண்டாம், அவர்களுக்கு நாமே அற்புதம் செய்வோம். உங்களிடத்துல என்ன இருக்குது? அதான் அவருடைய கேள்வி. உங்களிடத்துல என்ன இருக்கு? அங்க இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 21ஆம் வசனம், மத்தேயு 14:21, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். கவுண்டிங் பாருங்க, புருஷர்களுடைய கவுண்டிங் தான் இருக்கு, 5000 புருஷர்கள். அப்ப ஒவ்வொரு புருஷனுக்கு ஒரு மனைவினா அங்க 5000 மனைவிகள், அப்ப 10000 பேர். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைகள்னா 5000, 15000 பேர். இதெல்லாம் கவுண்டிங்ல வரல, புருஷர்களை மட்டும்தான் வேதம் கவுண்டிங் சொல்லுது. 5000 புருஷர்கள் உணவு இருந்தார். இது போக ஸ்திரீகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா பாருங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரம். பாருங்களேன், வேதம் சொல்கிறது பாருங்களேன். 15ஆம் வசனம், சாயங்காலமான பொழுது அவருடைய சீசர்கள் அவ்விடத்துல வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சீசர்கள் அழகா சொல்றாங்க, வனாந்தரம், நேரமும் ஆயிருச்சு, அவங்க கிராமங்களுக்குள்ள போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளட்டும். இயேசு சொல்றாரு, நீங்க அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே கொடுங்க. அப்ப கேட்கிறாரு பாருங்க, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். எனக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணுமா? குறைவா தான் இருக்கும், 2 மீன் 5 அப்பம் தான் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எது குறைவா இருந்தாலும் அந்த குறைவை இயேசுவின் இடத்துல கொண்டுட்டு வாங்க. 5000 பேர் இருக்கிறாங்க, அந்த ஸ்திரீகள் 5000 பேர், குழந்தைகள் 5000 பேர், கிட்டத்தட்ட 15000த்திற்கு அதிகமானவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். ஆனா அங்க இருக்கிறதும் மிக குறைவானது தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவைகளை என்னிடத்துல கொண்டுட்டோம். உன்கிட்ட என்ன இருக்குதோ என்கிட்ட கொண்டு வா. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்றது, உன்கிட்ட என்ன இருக்கு அதை என்னிடத்துல கொண்டுட்டு வா. கொஞ்சம் ஜெபம் இருக்கா? பரவாயில்லை. கொஞ்சம் வேதவாசிப்பு இருக்கா? பரவாயில்லை. கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா? பரவாயில்லை. கொஞ்சம் ஆத்தும பாரம் இருக்கா? பரவாயில்லை. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தரிடத்துல கொண்டுட்டு வா. நீ கர்த்தரிடத்துல கொண்டு வந்தா அவைகளை பழுக பண்ண, பெருக பண்ண, அவைகளை மல்டிப்ளை பண்ணி அவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால கூடும். அவர் கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கு? இந்த 7வது மாசத்துல தேவன் உன்கிட்ட இருக்கிறத என்னிடத்துல கொண்டு வா. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதுவோடு என்னிடத்துல கொண்டுட்டு வா. பாருங்க, அண்ணா கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த ஒரு குழந்தைய அவள் இயேசு கர்த்தரிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். அவளுக்கு கிடைச்சது 1, அந்த 1ஐயும் கர்த்தரிடத்துல கொடுத்தா. அவள் வீட்டுக்கு போகும் பொழுது 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு 1 கொடுத்து 5 பெற்றுக்கொண்டா. அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாள் கூட குறைவிட மாட்டாங்க. கொடுக்கிறவனுக்கு சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். நேரத்தை கொடு, உனக்கு கூட கொடுப்பார். அவருக்காக ஊழியத்தை செய்ய, உனக்கு கூட கொடுப்பார். அவருக்காக நீ பிரயாசப்படு, உனக்கு மகிமை மேல மகிமை தருவார். அவருக்காக ஊழியம் செய்ய செய்ய வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். ஆகாஸ் வேறு ராஜா ஒரு முருதக்காயை எப்படி கனம் பண்ணினார் தெரியுமா? ஒரு ஆகாஸ் வேறு ராஜாவால ஒரு முருதக்காயை அந்த அளவுக்கு கனம் பண்ண முடியும்னா, பரலோக தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர்களாகிய நம்மளையும் உங்களையும் இந்த ஊழிய சத்தத்தை கேட்கிறவங்களையும் அவர் கனப்படுத்தினால் எப்படிப்பட்ட கனமா இருக்கும் யோசித்து பாரு. அப்ப தயவு செய்து கர்த்தருக்காக எதையாவது பிரயாசப்படுங்க, எதையாவது செய்ய ஓடுங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கும் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு, கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முறை இந்த உலகத்துல நமக்கு சான்ஸ் கிடையாது. மனிதன் ஒரு முறைதான் பிறப்பான்.
அதுக்கு பின்னாடி அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. இந்த ஒரே ஒரு சான்ஸில் நீங்கள் இந்த உலகத்துக்காக ஓடிடாதீங்க. உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவது ஒன்றும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கல்லை போட்டிருக்கிறீங்களா, கல்லை எடுத்துருங்க. உன்ட்ட என்ன இருக்குதோ அதை கர்த்தரிடத்தில் கொண்டுட்டு வாங்க. அவைகளை அவர் மல்டிப்ளை பண்ணுவார், அவைகளை அவர் பெருக பண்ணுவார். ஏனென்றால் குறைவானதை நிறைவாக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். எலியா என்ன சொன்னாரு? கொஞ்சம் அப்பந்தான் பரவாயில்ல, அதில் அடசை, கொஞ்சம் என்னதான் அதில் அடசை, அதை என்னிடத்துல கொண்டுட்டு வா. பஞ்ச காலம் தீர்ற வரையும், தேசத்துல மழையை கட்டளையிடுகிற வரையும் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாது. அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அந்த தேசத்தில் மழை பெய்கிற வரையும் அவள் வீட்டில் எண்ணெய் குறையவே இல்லைங்க. கொடுத்து இருந்தது கொஞ்சம், ஆனால் எடுக்க 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 எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதம் எடுக்க எடுக்க வரும். கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களே, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு பாருங்களே, கர்த்தருக்காக ஓடி பாருங்களே, உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக செலவழித்து பாருங்களே. கர்த்தர் குறைவை நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் ஒரு போதகனை குறித்து வேதம் சொல்லுது. இஸ்ரவேலிலே அவன் போதகனாய் இருக்கிறான். அந்த போதக பிதாவை குறித்து, ஜெப ஆலய தலைவனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட் 50ஆவது வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆவது வார்த்தையை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். தேங்க்யூ ஜீசஸ். ராஜாவின் மனுஷன், யோவான் 4:50, ராஜாவின் மனுஷனை நோக்கி இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த இடத்துல ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுனிடத்துல வருகிறான். வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், என் பிள்ளை சாகரத்திற்கு முன்னாடி வரணும். அவ்வளவுதான். அங்க உள்ள பிரச்சனை, பிள்ளை சாக போற கண்டிஷன், சாக போற ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் வர்றான். அவன் ராஜாவின் மனுஷன் என்று வேதம் சொல்லுது. அவன் இயேசுனிடத்துல வந்து கேட்கிறான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வரணும். இயேசு அவனை பார்த்து சொல்றார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். என்ன வார்த்தை சொல்றாரு? உன் பிள்ளை பிழைச்சிட்டான், நீ போகலாம்ப்பா. நீ அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போவோம், உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான். பாருங்க அடுத்த வசனம் 51, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவனிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இது ஒரு ராஜாவினுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். அடுத்து ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப வீரனுடைய, ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஜெப ஆலய தலைவன் எவிரு, அவனுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை ஏசப்பா எழுதி வைத்திருக்கிறாரு. லூக்கா 8:50 வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். நீங்க 41வது வசனத்தை வாச்சா, ஜபாலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறபடியினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஜெப ஆலய தலைவன், அவனுடைய பெயர் எவிரு என்று வேதம் சொல்லுது. அவனுக்கு 12 வயது குமாரத்தி ஒருத்தி இருக்கிறாள். அவள் மரணத்திற்கு ஏதுவாக வியாதி கண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப அவளை சுகமாக்கும்படி இயேசுவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசுவும் அவன் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாரு. இடையில பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள வந்துடுறா. தாமதமாகுது 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 தாமதமாயிக்கொண்டே இருக்குது. அதுங்காட்டி ஒரு துர்ச்செய்தி வந்துருச்சு. போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், உன் குமாரத்தை மரித்து போனாள். உங்களுக்கு இன்னைக்கு தாமதம் ஆகிறதுனால துர்ச்செய்தி வந்துருச்சா? கர்த்தர் அற்புதம் செய்துட்டாரு. ஆனா அந்த செய்தி உங்களிடத்தில் வருவதற்கு தாமதமாகலாம். நீங்க தானியேல் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, தானியேல் அவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பதில் புறப்பட்டது. ஆனால் பெர்சியாவினுடைய அதிபதி அந்த ஜெபத்திற்கான பதிலை தடை பண்ணினான். 21 நாட்கள் அங்க தடைப்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்கிறது.
அருமையானவர்களே, நமக்கும் நிறைய அற்புதங்கள் புறப்பட்டுருச்சு. ஆனால் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல அது தடையாய் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த தடையாய் நிற்கும் பொழுது செய்திகள், துர்ச்செய்திகள் உங்களுக்கு வரலாம். பாருங்க, ஜெப ஆலய தலைவனோடு இயேசு புறப்பட்டுட்டாரு, வந்து கொண்டு இருக்கிறாரு, அவனோடு தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் வீட்டில் துர்ச்செய்தி ஆயிருச்சு. வீட்டில இருந்து வேறு ஒரு செய்தி வருது. இங்க இவன் இயேசுவோடு வருகிறான், இயேசு அவன் வீட்டை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். ஆனால் வீட்டில் இருந்து வேறு ஒரு செய்தி வருது. இன்னைக்கு உங்களுக்கும் இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். யோசேப்போடு தான் இயேசு இருந்தார், கர்த்தர் இருந்தார். யோசபாத்தோடு தான் கர்த்தர் இருந்தார். தாவீதோடு தான் கர்த்தர் இருந்தார். பவுலோடு தான் கர்த்தர் இருந்தார். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக இருந்தது, எதிர்மாறாயாக இருந்துச்சு. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், அவன் குழிக்குள்ள விழுகிறான். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் வனாந்தரமாய் அலைகிறான். யோசாபாத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவனுக்கு விரோதமாய் 10 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் எழும்பி வந்து அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எப்பக்கத்தில் நெருக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. பவுலுக்கு விரோதமாய் பவுலோடு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் அவன் போய்கொண்டு இருக்கிற படகோ கிளியோத்தான் என்கிற காற்றால் அடிபட்டு அங்க வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் காற்றடிக்கலாம். கோராவரி காற்று எழும்பலாம், கிளியோத்தான் காற்று எடுங்கலாம், மேல் காற்று வரலாம், கீழ்காற்று வரலாம், உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான உபாய தந்திரங்கள், யுத்தங்கள் வரலாம். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் இந்த மாசத்துல சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. பாருங்க, கூட தான் இயேசு இருக்கிறார், எவரோடு தான் இருக்கிறார், ஜெபாலய தலைவனோடு தான் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறப்பே ஒரு செய்தி வருது, உன் பிள்ளை மரித்து போயிட்டால் போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, உன் கல்லை எடுத்துரு, வலது பக்கத்துல வலையை போடு, ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்னிடத்துல கொண்டுட்டு வா, கர்த்தருடைய வார்த்தையின்படி அடைய அப்பத்தை செஞ்சு எடுத்துட்டு வா. பஞ்ச காலம் தீர்ற வரையும் உன் எல்லையில மாவும் எண்ணெயும் குறையவே குறையாது. இந்த மாசம் முழுசும் வார்த்தையை நம்புங்க, வார்த்தை மேல ஏறி நில்லுங்க, உங்க குடும்பத்தை வார்த்தை மேல கட்டுங்க, கர்த்தருடைய வார்த்தையில நிலை கொண்டிருங்க. அப்பொழுது நீங்க பிழைப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளியவே ஒளியாது. தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திரையாமம் 14:16 மோசையை பார்த்த கர்த்தர், என்னையாப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நான் தான் உன் கூட இருக்கிறேனே, உன் கையில் நான் கோல் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அந்த கோலை எடுத்து கடலை பிளந்து விடு, உன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. அப்ப வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் கோலை கொடுத்துட்டார், அதிகாரத்தை கொடுத்துட்டார், உன் கையில அத்தாரிட்டி பவரை கொடுத்துட்டார். நீ ஏன் செங்கடலை பார்த்து பயந்து நிற்கிற? செங்கடலை பார்த்து ஏன் நீ திகைத்து நிற்கிற? உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கடலை 2ஆய் பிளந்துரு, உன் கையில தான் அதிகாரம் இருக்கு. யாத்திரையாமம் 14:16 சொல்றாரு, கடலை பிளந்து விடு, நீ கைக்கு நீட்டு, உன் கோலை நீட்டு, கடல் உனக்கு கீழ்ப்படியும், கடல் உனக்கு செவி கொடுக்கும், கடல் உன் வார்த்தைக்கு நடுங்கும். ஏனென்றா உன் கையில் அத்தாரிட்டி பவர், கோலை நான் கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தின் கோலை கொடுத்திருக்கிறேன். அடுத்து பாருங்களே, யோசுவா 3:8 ஆசாரியர்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே யோசுவாட்ட சொல்றாரு, ஆசாரியனை போய் காலை வைக்க சொல்லுப்பா, யோர்தானை பார்க்காதீங்க, அது கரை புரண்டு வருதுன்னு நீங்க பார்க்காதீங்க, நீங்க பெட்டியை வச்சிருக்கிறீங்க, பெட்டி உங்க தோல் மேல இருக்குது, பெட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீங்க சுமந்துட்டு வர்றீங்க இல்லையா, ஆசாரியனை அனுப்பு, அவனுடைய கால்கள் யோர்தான்ல படட்டும். அவனுடைய கால்கள் யோர்தான்ல படும் பொழுது பிரவாகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு போகும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப வார்த்தையை நீங்க கேளுங்க, வார்த்தைப்படி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆசாரியர்கள் கால் வைக்கணும். அதனாலதான் நாங்க இந்த மாசம் உங்க வீட்டுக்குள்ள வர்றோம். நாங்க பெரிய ஜெப வீரர் கிடையாது. நாங்க வந்து நிற்கும் பொழுது வானம் திறக்கப்படும், ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்துல தொனிக்கும். எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஆசாரியர்களுக்குன்னு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆசாரியன் சொன்னா அதை கர்த்தர் ஆம் என்று சொல்வார். யோசுவா நின்னாலும் அவன் கால் வச்சா யோர்தான் பிரியாது. அதற்குன்னு கர்த்தர் ஆசாரியர்களை வைத்திருக்கிறார். அவன் தாங்க போய் நிக்கணும், அவன் தான் அந்த பெட்டியை சுமக்கணும், அவன் தான் கால் வைக்கணும். அவன் கால் வைத்தால் பிரவாகித்து வருகிற யோர்தான், கரை புரண்டு வருகிற யோர்தான், அறுப்பு காலத்துல கரை புரண்டு வருகிற யோர்தான் இவர்கள் கால் வைத்த மாத்திரத்திலே அது பின்னிட்டு போனது. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்களை பின்னிட்டு போக பண்ணத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ளே கால் வைக்க விரும்புகிறாரு. அப்ப கோலை நீட்டணும், கடலை பிளக்கணும், காலை வைக்கணும், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணணும். இது எல்லாமே வார்த்தையில தாங்க இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன்.
தாவீதுட்ட கர்த்தர் சொல்றாரு, போய் அந்த செடியில உட்காருப்பான். அவ்வளவு பெரிய போர் வீரன், அவ்வளவு பெரிய யுத்த வீரன், அவ்வளவு பெரிய காரிய தரிசி. அவன் வாசித்தால் அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும். அவன் போனால் 200 பேர் நுனித்தோலை அறுத்துட்டு வந்துடுவான். அவன் போன இடமெல்லாம் காரிய சமர்த்தன். ஆனா அப்படிப்பட்ட காரிய சமர்த்தனை ஒரு செடி கடியில போய் கர்த்தர் உட்கார சொல்றாரு. உட்கார்ந்து சத்தம் கேளுப்பான். சத்தம் கேளு, அதுல இருந்து ஒரு சத்தம் புறப்படும். அந்த சத்தம் புறப்படும் பொழுது நீ புறப்பட்டேனா நான் உனக்கு முன்னாடி போவேன். ஒருவேளை சத்தம் புறப்படாத பொழுது நீ எழும்பினேனா நான் போக மாட்டேன். அப்ப எப்ப சத்தம் கேட்கும்? காலையிலையா, மத்தியானமா, சாயந்தரமா, நடிச்சாமமா, 1 நாள்லையா, 2 நாள்லையா, 3 நாள்லையா, 4 நாள்லையா தெரியாது. ஆனா சத்தம் கேட்கிற வரையும் நீ உன் காலை கையை முட்டைக்கி இடுப்பை ஒடிச்சு நீ போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உட்காந்துரு. செடிக்கடியில உட்காரு. ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய யுத்த புருஷன், ஒரு பெரிய காரியதரிசி, ஒரு படைக்கு தலைவன், அவன் போய் ஒரு செடிக்கடியில உட்கார்ந்து இருக்கிறான். எதற்குன்னா கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற, சித்தத்தை அறிய, கர்த்தருடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ள கர்த்தர் அந்த இடத்துல ஒடுக்கி உட்கார பண்ணினார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உட்காருங்க, தேவ சமூகத்துல உட்காரு, கர்த்தருடைய சமூகத்துல உட்காரு. நேரத்தை கர்த்தருக்குன்னு செலவிடு. வசனத்துக்கு முன்னாடி உட்காரு, வசனத்துக்கு முன்னாடி நேரத்தை செலவிடு, வசனத்துக்கு முன்னாடி நடுங்கு. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ அவர் நோக்கி பார்ப்பாரு. அடுத்து பாருங்க, பெரிய எரிகோ மதுல உடைக்கிறதுக்கு தேவன் வார்த்தை எப்படி கொடுத்தாரு தெரியுமா? 6 நாள் ஒரு தடவை சுத்தணும், அவ்வளவுதான். சீக்ரெட் மேட்டரே அவ்வளவுதான். ஆண்டவர் இடத்துல இருந்து வார்த்தை புறப்பட்டுருச்சு, ரேமா புறப்பட்டுருச்சு. எரிகோவை உடைக்கணும்னா நீ சுத்தனம் தான் உன்னுடைய வேலை. நீ அதை எல்லா யுத்த சன்னர்களாய் நீ எல்லா அப்பியாசத்தோடு புறப்பட்டு எரிகோவை சுத்திட்டு வா. ஒரு தடவை சுத்திட்டு வா, 2வது நாள் ஒரு தடவை சுத்திட்டு வா, 3வது நாள் ஒரு தடவை சுத்திட்டு வா, 4வது நாள் ஒரு தடவை சுத்திட்டு வா. யுத்தத்தை பலப்படுத்தும்படி எப்படி யுத்தத்திற்கு போவையோ அதே போல காலையில் எந்திரிச்சு மாலையில் எந்திரிச்சு கரெக்டா நீ அப்பியாசப்பட்டு யுத்த சன்னர்களாய் நீ வஸ்திரம் போட்டு, ஒரு மிலிட்ரி எப்படிலாம் வஸ்திரம் போடுதோ, ஒரு காவல்துறை எப்படியெல்லாம் வஸ்திரம் போடுதோ, ஒரு யுத்தத்துக்கு போறவர்கள் எப்படி வஸ்திரம் போடணுமோ அப்படி எல்லா வஸ்திரத்தையும் நீ போட்டு தரித்து எக்காலத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நான் சொல்றபடியெல்லாம் நீ செய்யணும். 7ஆம் நாள் 7 தடவை செய்யணும். அப்பொழுது அலங்க இடியும். முன்னாடியே சொல்லிட்டார். 6 யோசுவா 6:3, யோசுவா 6:4, யோசுவா 6:2, 6 இதெல்லாம் படிச்சு பார்த்தா அலங்கம் விழுகும். முன்னாடியே ப்ராபர்சி சொல்லிட்டார், வார்த்தையை சொல்லிட்டார். அதை செயல்படுத்த வேண்டியது தான் இஸ்ரவேலருடைய வேலை. அதன்படியே அவர்கள் முன்னாடியே கர்த்தர் சொல்றார், அலங்கம் உனக்கு விழுகும். 7 நாள் 7வது தடவை சுத்துறப்ப அலங்கம் உனக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துரும். ஆனா அது பின்னாடி தான் நடக்குது. ஆனா முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார். பின்னாடி தான் செங்கடல் பிளக்க போகுது, முன்னாடியே கர்த்தர் சொல்றார். யோர்தான் பின்னாடி தான் பிரிய போகுது, முன்னாடியே கர்த்தர் சொல்றார். அதுக்கு வழி சொல்றாரு. நீ ஆசாரியனை வைக்க சொல்லு, பிரியும். நீ கையை நீட்டு, செங்கடல் பிரியும். நீ ஆசாரி கால் வைக்கும் பொழுது யோர்தான் ஓடிரும். நீ சுத்தி வரும் பொழுது எரிகோ விழுகும். எல்லாமே கர்த்தர் முன்னாடியே சொல்லிடுறாரு. இப்பயும் கர்த்தர் உனக்கு முன்னாடி சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சு நின்னா இந்த மாசம் உனக்கு மகிமையா இருக்கும். இப்ப யோசுவா எலியா சொல்றாரு, கொஞ்சம் செய்யப்பா, அடைய செய். அதுல முதல்ல கர்த்தருக்குன்னு கொண்டுட்டு வா, ஊழியக்காரனுக்குன்னு கொண்டுட்டு வா. என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறதுக்கு அடையாளமாக அதுல ஒரு காரியத்தை நீ செய்யி. பஞ்ச காலம் தீர்கிற வரையும் உன் வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையாது. எல்லாரும் எலும்பி நிற்கலாமா? தேங்க்யூ லா ரீபாகாலா ரபா ஷகலா ரபா லிரிநிதிபாலா ரபா. இந்த மாசம் உங்களுக்கு குறைவே வராம இருக்கணுமா? என்னை கனம் பண்ணுறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தர் என்னை கனம் பண்ணி பாருவே, அவர் உன்னை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கர்த்தருக்கு கொடுக்க 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 நேரத்தை கொடுங்க, உங்களுடைய இருதயத்தை கொடுங்க, உங்க உணர்வுகளை கொடுங்க, அவருக்காக உங்க வாழ்க்கையை கொடுங்க, அவருக்காக உங்க பிள்ளைகளை கொடுங்க. கடைசியா உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க. பொருளாதாரம் மட்டும் அவர் கேட்கிறவர் கிடையாது. வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது, வைரம் வைடூரியம் அவருடையது, கோமேதகம் அவருடையது. நம்ம பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப்ட் ஆயிடக்கூடாது. நமக்கு முதலாவது அவருக்கு தேவை உங்க இதயம், அவருக்கு தேவை உங்க வாழ்க்கை, அவருக்கு தேவை உங்க குடும்பம், அவருக்கு தேவை உங்க பிள்ளைகள், அவருக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கை. அதை கர்த்தர் முதலாவது எனக்கு கொடுங்க, அப்பொழுது இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருவேன். நாளைய தினத்துக்காய் நீங்க கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காய் கவலைப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தொடுங்க.
எல்லாரும் வார்த்தை மேலே ஏறி நிற்க, வார்த்தையை பிடித்து கொள்ள, வார்த்தையின்படி ஓட்டத்தை ஓட, வார்த்தையில நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.